எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் எழில் சார் கேட்டார், பறை எங்கே வாசிப்போம். ஸோ அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் இருக்காது. இங்கேருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்ல முடியாது. ஊரில் வெள்ளம் வருது, பறை அடிப்பாங்க. ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும், பறை அடிப்பாங்க. இல்லை ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி ஃபங்க்ஷன், சேட் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனாக கூட இருக்கட்டும், பறை தான். எதுவாக இருந்தாலும் திருவிழா, பறை தான். ஒரு தமிழர் ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் பறை. அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமாக நான் இருந்தேன். இட்ஸ் அ ஹியூஜ் ஆனர். அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு இவ்வளோ நல்ல அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர். அண்ட் நாங்கள் ஃபுல் டீம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்போ மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல. பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆனர்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் வேலு சார், நீங்கள் என்ன சொல்கிறது, தெரிஞ்ச சின்ன நாலேஜில் சொல்கிறேன். நீங்கள் நடுவில் ஒரு கண்டத்தாளம் எடுத்தீங்க, லிட்டரலாக என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பா, இப்படி அவர் வாசிக்கிறாரு, அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்தில் வாசிச்சுட்டேனேப்பா, அப்படி ஒரு மனசில் டச் ஆகிடுச்சு.